நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, தமிழர்களுடைய சிந்தனைகள். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எப்படிலாம் கேட்டிருக்காங்க அந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸும் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நீ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று ஒன்று பாருங்கள். ஸோ வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். ரெண்டாவது பாருங்கள், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். அடுத்து மூணாவது பாருங்கள், வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல். அடுத்து பாருங்கள், உடல் நலத்தை பேணாதிருத்தல். இதில் எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. 2 1 சரியாக இருக்குது. 3 4 தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஜப்பான், ஜாவா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாட்கள். வெளிநாடு என்னென்னா ஜப்பானும் ஜாவாவும். இப்போது அது அடிக்கடி ரிப்பீட் ஆகிற இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது அப்படின்னு கேட்பாங்க. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை 3 நாடுகள். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மொழிப்பற்றை. மொழிப்பற்றை தான் காட்டுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரியில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறப்பொருள் வெண்பாமலை. அடுத்து பாருங்கள். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் பிராங்கா. அடுத்து பாருங்கள். இப்போ தான் நான் சொன்னேன். தமிழை ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போகி. போகி அறுவடை திருநாள் அல்ல. மற்றதெல்லாம் பாருங்கள், உத்தராயண், லோரி, மகர சங்கராந்தி. எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை திருநாள். இதெல்லாம் எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உத்தராயண் பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான். மகர சங்கராந்தி பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்டில் கொண்டாடுவாங்க. லோனி பஞ்சாப். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள். அவர் தான் சொல்லியிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இந்த புத்தகம் எந்த லைப்ரரியில் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் இருக்குது. அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிங்கப்பூர், மொரிஷியஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் மாந்தன் தோன்றிய இடம், மனிதன் தோன்றிய இடம் பார்த்தீங்கன்னா லெமூரியா கண்டம். குமரி கண்டம் அதான் லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று ஒன்று பாருங்கள். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மலேசியா.
ஸோ உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா. ஸோ மாநாட்டுக்குரிய மொழி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் மொழிக்காக உலகளவு மாநாடு நடத்திய முதல் நாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் கேட்கலாம். மலேசியா. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். சிங்கப்பூர், மொரிஷியஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள்ள தென் தமிழ் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கம்பர். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்றுமுள்ள தென் தமிழ் சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா கம்பர். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உரிய விடையை தேர்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அடுத்து பாருங்கள். திரும்ப அதையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். எது சரியானது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல். இதுக்கான ஆன்சர் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து பாருங்கள். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர். இப்போ வந்து அதிகமாக இருப்பாங்க. அடுத்து பாருங்கள். இதே கொஸ்டின் தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து பாருங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, புறப்பொருள் வெண்பாமாலை. அடுத்து பாருங்கள். பண்டைய தமிழர் எழுதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண்டைய தமிழர் எழுதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏறு தழுவுதல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழர் புலம்பெயர காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து வாணிகம், வேலைவாய்ப்பு. அடுத்தது தமிழர் புலம்பெயர காரணங்கள். திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. வாணிகமும் வேலைவாய்ப்பும். அடுத்தது பாருங்கள். தமிழினத்தைச் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3rd டைம் ரிப்பீட் ஆகுது. தமிழினத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள். இதுக்கான ஆன்சர் வந்து சிங்கப்பூர், மொரிஷியஸ். அடுத்து பாருங்கள். உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழர்கள் வாழும் நாடுகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 154 நாடுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழை ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அவ்வளோதான். இப்போ தமிழர்களுடைய சிந்தனைகள். இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.